ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி, அதாவது நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, அதை பற்றியும் அதோட ஃபாரின் பாலிசி அப்படின்னா வெளியுறவில் இருக்கக்கூடிய நம்மளோட கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதை கொடுத்துருக்காங்க. த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா, இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்தியாவோட என்னென்ன படைகள் இருக்குது, பாராமிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறப்போ துணை இராணுவம் அப்படிங்கிறது என்ன, அதில் என்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா வெளியுறவு கொள்கை என்னென்ன இருக்குது, சட்டம் இருக்குது அப்படிங்கிறது, இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் பக்கத்தில், அதாவது இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸில் இந்தியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் டிஃபென்ஸாக அதில் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் அ பீஸ் லவ்விங் கண்ட்ரி. இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் அதர் கண்ட்ரீஸ் இன் ஜென்ரல் அண்ட் வித் இஸ் நெய்பர்ஸ் இன் பர்டிகுலர். அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஒரு அன்பை மட்டுமே விரும்புகிற ஒரு கண்ட்ரி. அது வந்து என்ன, இப்போ இந்தியா வந்து பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கூடயுமே வந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. அது அதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பூட்டான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் செக்யூரிட்டி டு டிஃபெண்ட் இட்ஸ் பார்டர் ஃப்ரம் எனி ஃபாரின் அக்ரெஷன். அதே இப்படி இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கூட நம்மளோட பார்டரை வந்து வேற ஒரு கண்ட்ரி வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க, இல்லை அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் இல்லை, பாதுகாக்கணும் இல்லை நம்ம கண்ட்ரியை. அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் கிவன் ஹையர் ப்ரியாரிட்டிஸ் டு த டிஃபென்ஸ் செக்டர். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப அதிகமான முன்னுரிமை வந்து இந்த டிஃபென்ஸை பாதுகாப்புக்கு கொடுக்குறாங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ என்னென்ன டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீடு ஃபார் டிஃபென்ஸ் சிஸ்டம். நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் கண்ட்ரிஸ் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது, இந்த ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னா, அந்த நாட்டோட அந்த கட்சி, அமைப்பு, ஆட்சி எல்லாத்துக்குமே, அது போக சோஷியலாக இருக்க ஒரு எக்கனாமிக், அந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும், பணம் பொருளாதாரத்தில் இருக்கணும், இல்லை அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் அவர் கண்ட்ரி பீஸ் அண்ட் ஒரு நாடு அமைதியும் ஒரு வளம் மிகுந்த நாடாக வரணும் அப்படின்னா அந்த நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்தியன் டிஃபென்ஸ் சர்ஃபேஸ். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிகிங் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆக்குபைஸ் அ ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் அவர் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். இந்தியாவோட பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க. ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன் இந்தியா. ரொம்ப அதிகமான பவர் வந்து இந்தியாவில் இந்த டிஃபென்ஸுக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கும். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் இந்தியா கேன் பி டிவைடட் இன்டூ. சரி, அதாவது இந்தியாவில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நம்ம 3ஆக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒன்று, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஒன்று, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிஞ்சது தான், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட், அதாவது கடல் பாதுகாப்பு இருக்குல்ல அது. தே சர்வ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இவங்க எல்லாரும் எதுக்கு கீழே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது இந்த பாதுகாப்புத்துறை இருக்கும் டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேர் அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் இந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் கீழே இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார்டீரியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தது. இந்த ஃபார்டீரியர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு இந்த எல்லை பாதுகாப்பு இருக்குல்ல அதை சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் யார், இப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போலீஸ் ஃபோர்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிஎஃப்,
CISF and SSB. They serve under the authority of Ministry of Home Affairs. இவங்கெல்லாம் வந்து Ministry of Home Affairs கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. CAPF work along with both army and police in different roles assigned to them. இப்போ இந்த CAPF சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவங்க வந்து ஆர்மி கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க, போலீஸ் கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க, சென்ட்ரலாக இருப்பாங்க இவங்க. இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஆர்மி. The Indian Army is a land-based branch and it is largest volunteer army in the world. It is commanded by the Chief of Army Staff COAS who is a 4-star general. அப்போது இந்த ஆர்மி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் எ லேண்ட் பேஸ், அதாவது நிலத்தில் கால்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது லார்ஜஸ்ட் வாலண்டியர் ஒரு ஆர்மினும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் யார் ஆர்டர் பண்ணுவாங்க, யார் வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். அந்த இதுக்கெல்லாம் வந்து தலைமையாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து 4-star general அப்படின்னு சொல்லுவாங்க. The primary mission of the Indian Army is to ensure national security, national unity, defending the nation from external aggression, internal threats and maintaining peace and security within its border. அதாவது இந்த இந்தியன் ஆர்மியோட பிரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் எய்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் பாதுகாப்பு, எல்லைகளை பாதுகாத்து உள்ள நேஷனுக்குள்ளேயும் வந்து பாதுகாத்து ஒரு அமைதியை நிலைநாட்டணும், அது மட்டும்தான். It conducts humanitarian rescue operations during national disaster and calamities. The Indian Army has a regimental system. It is operational and geographical divided into 7 commands. அதாவது இந்த ஆர்மி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ளட்டு வந்துடுச்சு, ஏதோ ஒரு நேச்சர் டிசாஸ்டர் அப்படின்னா இவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ஆர்மி ஹேஸ் அ ரெஜிமெண்டல் சிஸ்டம். ஒரு இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது பிரிவு இருக்குது, அமைப்பு பிரித்து ஒரு அமைப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆர்மி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7 கமாண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். இப்போ மேலே ஒரு மோட்டனோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். The National War Memorial is a monument built by the Government of India to honor the Indian Armed Forces. இந்த எல்லா இந்தியனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வந்து பெருமைப்படுத்துறதுக்காக தான் இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் அப்படிங்கிற ஒரு மானுமெண்ட் கட்டியிருக்காங்க. இந்த மெமோரியல் எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 40 ஏக்கர்ஸுக்கு பெருசாக இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நியூ டெல்லியில் இந்தியா கேட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்குது. The name of the armed forces personnel martyred during the conflicts or inscribed on the monumental memorial walls. அதாவது போர் நடக்கிறப்ப இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் எல்லாமே வந்து இதோட வால்ஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நேவி. இப்போ நேவி ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். The primary objective of a navy is to safeguard the nation's maritime borders and the conjunction with other armed forces of union act to detect or defeat any threats or aggression against territory, people or maritime interest of India. The Chief of Naval Staff, a 4-star admiral, commands the navy and it has 3 naval commands. அதாவது நேவியில் பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த நேவி அப்படிங்கிறது கடலோட எல்லைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நேவி ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அந்த 4-star அட்மிரல் இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு இந்த நேவி ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கமாண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஏர்ஃபோர்ஸ். த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் அ ஏர் ஆர்ம் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இட்ஸ் பிரைமரி mission is to secure Indian airspace and to conduct aerial warfare during armed conflict. The Chief of Air Staff and Air Chief Marshal is a 4-star officer and is responsible for the bulk of operational command of the Air Force. It has 7 commands. அதாவது ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒரு அதாவது ஏரோப்ளைன் இருக்குல்லையா, அதை வச்சு போர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. இட்ஸ் ப்ரைமரி மிஷன் என்ன அப்படின்னா இந்தியாவோட மேலே, அதாவது இந்தியாவோட இங்கே கீழ்ப்படை எல்லாமே வந்து யாருன்னா இவங்க பார்த்துப்பாங்க, அதாவது ஆர்மி பார்த்துப்பாங்க. நேவிங்கிறது வந்துட்டு கடல் இருக்கு இல்லையா, கடலோட எல்லைகளை பார்த்துப்பாங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மேலே இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம், கடல்லையும் பார்த்துக்குறோம். அப்போ மேலே வந்து யாராவது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்க வந்துட்டு அந்த பிற நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வர்றப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து மேலே பிளெயின் மூலிமா வராங்கன்னா அந்த பிளெயினை வச்சு இவங்க வந்து அதை வார் பண்ணுவாங்க.
The Chief of Air Staff and Air Chief Marshal is a 4-star officer and is responsible for the bulk of operational command. அதாவது இந்த ஏர் ஸ்டாஃப் இருப்பாங்க, அதுக்கு ஒரு சீஃப் இருப்பாங்க, அண்ட் சீஃப் மார்ஷல் இருப்பாங்க, அண்ட் 4-star ஆஃபீஸர். இவங்க எல்லாமே வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க. அண்ட் இட் ஹேஸ் 7 கமாண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது ஓரம் இருக்க கடல் பார்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க. கோஸ்ட் கார்டு அதாவது வேறு எந்த ஒரு நாட்டு கப்பலும் வந்து உள்ளே வரக்கூடாது, அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது இல்லையா, அதெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. The Indian Coast Guard was established in 1978 by the Coast Guard Act 1978 of the Parliament of India as an independent armed force of India. It operates under the Ministry of Defence. The Coast Guard works in close cooperation with the Indian Navy and the Department of Fisheries and the Department of Revenue and the Central and the Police Forces. அதாவது இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லைகள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்குவாங்க. இவங்க யாரு கூட எல்லாம் கோஆப்ரேஷன் இருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நேவி, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, அந்த போக்குவரத்து இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி, அது எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்கூடையுமே, அதாவது அந்த ஸ்டேட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த ஸ்டேட் அது எல்லாத்துக்கூடயும் ஒரு கோஆப்ரேஷனில் இருப்பாங்க. paramilitary defense forces அப்படிங்கிறது the force which help in maintaining internal security. இந்த paramilitary defense அப்படிங்கிறது துணை இராணுவம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, அதாவது அந்த நாட்டோட இப்போ நாட்டு எல்லைகளெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ நாட்டுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த paramilitary defense forces இருக்குது. The responsibility is the security of important places like railway stations, oil fields and refineries, water reservoirs lines. They also participate in the management of natural and man-made disaster. அதாவது என்னென்னா paramilitary defense force அப்படிங்கிறது இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ஸில், பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மியில் இருக்கவங்கலாம் எப்போவும் துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா paramilitary defense force சிஸ்டத்துக்கு கீழே இருக்கவங்க. இப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குது, ஒரு ஃப்ளட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. டியூரிங் பீஸ் டைம் the paramilitary force also has the responsibility of protecting the international border. இப்போ ரொம்பவுமே இப்போ ஒரு நாடு இந்த நாடு மேலே படையெடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த எல்லா ஃபோர்ஸஸுமே போய் ஒரு பார்டருக்கு இருப்பாங்க. அப்போது அதாவது இவங்கள தான் யார் அப்படின்னா இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அந்த ஸ்பெஷல் 40-year ஃபோர்ஸ், அதாவது அசாம் ரைஃபிள்ஸ் இதெல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் 40-year ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறது கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு மார்ஷல் இஸ் a 5-star general officer rank and the highest attainable rank in the Indian Army. ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது தான் இந்த இந்திய இராணுவத்திலே அதிகபட்சமான பதவியில் இந்த ஃபீல்டு மார்ஷல் 5-star general officer அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் இவங்க ஆனாங்க அப்படின்னா ஷாம் மனக்ஷா அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு மார்ஷல் ஆகிருக்காங்க. அந்த செகண்ட் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப் காரியப்பா அப்படிங்கிறவங்க செகண்டாக இருக்காங்க. இப்போ அர்ஜன் சிங் வாஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி ஆஃபீஸ் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு பி ப்ரொமோட்டட் டு 5-star rank as marshal. இப்போ இவங்க எல்லாருமே இந்தியன் ஆர்மியில் இருந்தவங்க, அதாவது இராணுவத்தில் இருந்தவங்க. இப்போது அர்ஜன் சிங் அப்படிங்கிறவங்க தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ஹையஸ்ட் ரேங்க்கு போனவங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி ஆரிஜினேட்டட் இன் த இயர் ஆஃப் 1758. த ரெஜிமெண்டல் சென்டர் இஸ் அட் வெல்லிங்டன், உதகமண்டலம், தமிழ்நாடு. அதாவது இந்த ஆர்மி எல்லாம் வருது இல்லையா, இந்த ஆர்மி எல்லாம் உருவாச்சு இல்லையா, அப்போ ரொம்ப பழைய ஒரு காலற்படை அப்படிங்கிறது யார் அப்படின்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அந்த மெட்ராஸ் இந்த ஆர்கனைசேஷன் தான். இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா வெல்லிங்டன், உதகமண்டலம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த ரெஜிமெண்டல் சென்டர் இருக்குது. இங்கிருந்து நிறையா இராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்று போகிறாங்க. இன் 1962 ஆஃப்டர் த சைனோ-இந்தியன் வார் the need to expand the number of officers was felt. The 2 officers training schools was established in Pune and Chennai to train the officers for emergency commission into the army. On 21st January 1988 the school was renamed as Officers Training Academy. அதாவது 1962 சைனோ-இந்தியன் வார் நடந்துச்சு. அப்போ இன்னும் ஆஃபீஸர்ஸ் பத்தலை அப்படிங்கிற ஒரு தேவைக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா
பூனே அண்ட் இன் சைனா, இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். சைனா இல்லை, சென்னை, சாரி, பூனே அண்டு சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸை ட்ரைனிங் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The Assam Rifles came into being in 1835, which was established by the British in the Assam region as a militia called the Kachar Levy. அதாவது இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது இராணுவ படைன்னு கூட வச்சுக்கலாம். இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ். இந்த ரீஜனில் அசாம் ரீஜனில் இது கொண்டு வந்தாங்க இந்த அசாம் ரைஃபிள்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா கச்சார் லெவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. They are currently 46 battalions of Assam Rifles. It is under the Ministry of Home Affairs. இவங்க எது கீழே ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த ஹோம் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ paramilitary ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு துணை இராணுவம் தான். திஸ் ஃபோர்ஸ் வாஸ் புட் அண்டர் த டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் bureau அண்ட் லேட்டர் அண்டர் த ரீசர்ச் அண்ட் அனலைஸ் விங் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அதாவது இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு துணை இராணுவம். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு நாட்டில் உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாட்டில் அந்த நாடு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதுக்காக வந்து இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டியர் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது CAPF. ஓகேவா? The following 5 forces are come under the Ministry of Home Affairs were early considered paramilitary force. இது எல்லாமே வந்து இந்த CAPF வந்து ஃபஸ்ட்டு ஒரு paramilitary ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே ஒரு நிறைய கன்ஃபியூஷன்லாம் நடக்கிறதுனால இது என்ன தனியாகவே கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் வந்து 5 பிரிவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ITBP, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். BSF, the border security force. and CISF, central industrial security force. and SSB அப்படிங்கிறது ஸ்பெஷல் சர்வீஸ் பெரோ. இப்போ இங்கே ஒரு மோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. in 1025 AD Rajendra Chola I and the Chola kingdom from Tamil Nadu launched naval on the city-state of expedition Sri Vijaya in maritime Southeast Asia and conquered Kadaram, modern Kedah, and Rajendra overseas expedition against Sri Vijaya was a unique event in Indian history. அதாவது ராஜராஜ சோழன் வந்து அப்போவே வந்து கடல் கடந்து போய் போர் பண்ணி அவங்க நாட்டை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்பவே ஒரு முக்கியமான ஈவெண்ட். இது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். The mission of Central Reserve Police Force shall to be enable the government to maintain the rule of public order and internal security efficiently and to preserve national integrity and promote social harmony and development by upholding the supremacy of the constitution. அதாவது இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சொசைட்டிக்குள்ளேயே இருந்து சொசைட்டி இருக்கக்கூடிய என்னென்ன ஈவில் எஃபெக்ட்ஸ், அதாவது என்ன ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறப்போ இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷலைஸ்ட் விங் ஆஃப் த CRPF to deal with riot, crowd control, rescue and relief operations and related unrest situation. அதாவது இந்த CRPF எப்போ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கூட்டம், ஒரு பாம்பு வெடிச்சிருச்சு, ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, ஒரு கண்ட்ரியே ரொம்ப பதட்டத்தில் இருக்குது, அந்த ஊரே பதற்றமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த CRPF ஃபோர்ஸ் வந்து வருவாங்க. இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a border guarding police force. This force is specialized in high altitude operation. It is deployed for border guarding duties from Ladakh to Arunachal Pradesh. அதாவது இந்த இண்டோ டிபெட்டியன் அப்படிங்கிறது இவங்க எல்லைக்கு மட்டும்தான் பாதுகாப்பாங்க. அதுவும் இண்டோ டிபெட்டியன் எல்லைகளை மட்டும். எங்கேருந்து எங்கே இந்த லடாக் டு அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, அந்த ரீஜன் எல்லாத்தையுமே வந்து அதாவது இந்தியா டு சைனா பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரை பாதுகாக்கிறதுக்காகவே இது தனி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இண்டோ டிபெட்டியன் பார்டர்
போலீஸ். அதுக்கப்புறம் the border security force அப்படின்னா the border security force is a border guarding force of India. BSF is charged with guarding India's land border during peacetime and preventing transnational crimes. அதாவது இந்த border security force எதுக்காக இருக்குது அப்படின்னா இவங்க நிறைய, அதாவது ஒவ்வொரு எல்லைகளுக்கும் தனித்தனி படைகளும் அமைப்பும் இருந்தாலுமே வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கப்போ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, BSF. அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் கெடெட் கார்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் கெடெட் கார்ப்ஸ் இஸ் a tri-service organization comprising the Army, Navy and the Air Force, encouraged in grooming the youth of country into disciplined and patriotic citizens. அதாவது நேஷ்னல் கெடெட் கார்ப்ஸ் அப்படின்னா ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் யூத்ஸ் மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா நாட்டை பற்றின ஒரு பற்று வர்றதுக்காகவும் ஒரு ஒழுக்கம் வர்றதுக்காகவும் இந்த நேஷ்னல் கெடெட் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. இந்த நேஷ்னல் கெடெட் கார்ப்ஸ் இன் இந்தியா இஸ் வாலண்டரி ஒரு தன்னார்வ ஒரு ஆர்கனைசேஷன் தான். இதில் எங்கிருந்தாலும் ஜாயின் பண்ணுவாங்க. நேஷ்னல் கெடெட் கார்ப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்கவங்க, காலேஜ், யூனிவர்சிட்டிஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த என்சிசியில் ஜாயின் பண்ணி ஒரு மிலிட்ரி ட்ரைனிங், ஒரு சின்ன மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து அந்த நாட்டோட பற்று வளர்த்திக்குவாங்க. அப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதாவது the Central Industrial Security Force was set up under an Act of Parliament of India on 10th March 1969. Its duties are guarding sensitive governmental buildings, the Delhi Metro and the providing airport security. இந்த CISF இருக்கவங்க வந்துட்டு இது எப்படி செட்டப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 10th March 1969 உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தில் தான் இந்த CISF உருவாச்சு. இவங்க எதுக்காக அப்படின்னா ஏர்போர்ட்டில் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த CISF இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்வீஸ் பெரோ, அதாவது SSB அப்படிங்கிறது நேபாள் அண்ட் பூட்டான் இருக்கு இல்லையா, நம்ம நாடு வந்து நேபாள் அண்ட் பூட்டான் இருக்கு, இந்த ரெண்டு நாட்டும் பக்கத்து நாடு. இந்த ரெண்டு நாட்டோட பார்டர்ஸுக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா SSB இருப்பாங்க. ஹோம் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்தியன் ஹோம் கார்டு இஸ் அ வாலண்டரி ஃபோர்ஸ் டாஸ்கட் ஆஸ் அன் ஆக்சிலரி டு த இந்தியன் போலீஸ். இந்த ஹோம் கார்டு அப்படிங்கிறவங்க இந்த நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா போலீஸ், அதாவது காவல்துறை, அவங்களுக்கெல்லாம் உதவியாக யார் இருப்பாங்கன்னா இந்த ஹோம் கார்ட்ஸ் இருப்பாங்க. Home guards are recruited from various cross sections of the civil society such as professionals, college students, agriculture and industrial workers etc. who gave their spare time for betterment of community. All citizens of India as a age group of 18 to 50 are eligible. Normal tenure of membership in home guards is 3 to 5 years. அதாவது இவங்கெல்லாம் வந்து காவல்துறைக்கு உதவியாக இருப்பாங்க. இவங்க யாராக வேணா இருக்கலாம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வந்து அவங்களோட வேலை போக மிச்ச டைமில் வந்து இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறாங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா 18 to 15 ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளேயே இவங்க டேர்ம் வந்து முடிஞ்சிடும். இவங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நம்ம இளைஞர்களுக்கு நடுவில் வந்து நாட்டுப்பற்று கொண்டு வர்றதுக்காகவும் இந்த ஹோம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூத் ஷுட் கம் ஃபார்வர்ட் டு, அதாவது ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து நாட்டுக்காக பாடுபடுறதுக்காக முன்னாடி வரணும். அண்ட் டு சேவ் த நேஷன் பை ஜாயினிங் த ஆர்மட் ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி இராணுவ படைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டை பாதுகாக்கவும் முன்னேற்றத்துக்காகவும் இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ செகண்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா. A foreign policy is a set of political goals that define how a sovereign country will interact with other countries in the world. It seeks to secure the best interests of the people, territory, and the economy of the country. Our country's external relations is based on certain principles and policies. India's foreign policy was evolved with the background of her kernel sufferings. அதாவது
இப்போ இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ஒரு நாடு இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு நாட்டு கூட எப்படிப்பட்ட ஒரு உறவு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அதை எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பிரின்சிபல் இப்படி தான், அதாவது இப்படி தான் நடந்துக்கணும், இந்த நாட்டு கூட நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா, கொள்கைகள் இருக்கும். ஓகேவா? பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இப்போ ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஒரு பேசிக் அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த நாட்டோட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பாதுகாத்து வச்சுருக்கணும். அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக அமைதியை கொண்டு வர்றதுக்காகவும். டிசார்மெண்ட் அப்படிங்கிறது அதாவது ஆயுதம் வந்து எல்லா பக்கமும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறக்கு. அந்த அபாலிஷன் ஆஃப் காலனியலிசம், ரேசிசம் அண்ட் இம்பீரியலிசம், அதாவது ரொம்ப ஆதிக்கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இனவெறி, மதவெறி, அந்த மாதிரியான அது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக தடுக்கிறது. அண்ட் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், நம்ம வந்து எத்தனை நேஷன்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றம், அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ பஞ்சஷீல் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, வாஸ் அ சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்த இந்தியா ஃபாரின் பாலிசியை உருவாக்குனவங்களே யார் அப்படின்னா இந்த ஜவஹர்லால் நேரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். Nehru was a supporter of world peace, hence he gave utmost importance to world peace in his policy planning. He declared the 5 principles of peace known as Panchasheel. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து உலக அமைதிக்காக ரொம்ப பாடுபட்டார். அவர் கொண்டு வந்தது தான் இந்த பஞ்சஷீல். இது வந்து ஒரு 5 பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் மற்ற கண்ட்ரியோட கொள்கைகளையும் அதோட பின்பற்றி அவங்க எதை பின்பற்றுறாங்க அவங்களோட வழிமுறைகள், கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து மதிக்க கற்றுக்கணும். மியூச்சுவல் நான் அக்ரெஷன், அதாவது எந்த ஒரு நாடோட எல்லையும் கொண்டு போய் இது வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிக்கம் பண்ணக்கூடாது. ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஈச் அதர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ், ஒவ்வொரு நாட்டோட தனிப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு எந்த நாட்டும் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட், எல்லாத்துக்கும் இப்போது ஒரு நாட்டில் இப்போ நமக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் சைனா இருக்குது, பூட்டான் இருக்குது. அப்போ நம்ம நாட்டிலேருந்து சில காய்கறிகள் போனால் தான் அங்கே இருக்கவங்களால சாப்பிட முடியும். அங்கேருந்து சில விஷயங்கள் நமக்கு வந்தால் தான் நமக்கு நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும். இதில் பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் ஒரு அமைதி இருக்கணும். நான் அலைன்மெண்ட், அதாவது ஒரு எதையுமே சார்ந்து இருக்காத ஒரு இயக்கம்னு வச்சுக்கலாம் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது. The word non-alignment was coined by V.K. Krishna Menon. Non-alignment has been regarded as a most important feature of India's foreign policy. இந்த எந்த கூட்டுச்சாரா இயக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த ஒரு வெளியுறவு கொள்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாம். நான் அலைன்மெண்ட் எய்ம் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பட் நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலைன்ஸ் formed by the USA or Soviet Union in the aftermath of Second World War. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்கணும். இது தனி சுதந்திரம் இருக்கணும். இது வந்து யூஎஸ்ஏ அண்ட் சோவியன் யூனியன் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்பித்த ஒரு ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். நான் அலைன்மெண்ட் வாஸ் நெய்தர் நியூட்ரலிட்டி நார் நான் இன்வால்வ்மெண்ட் நார் ஐசோலினிசம். It was a dynamic concept which meant not committing to any military bloc but taking an independent stand on international issues. இது வந்து எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கும் எந்த ஒரு இராணுவ விஷயத்துக்கெல்லாம் இது வராது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு உலகம் முழுவதும் ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து இதோட பாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் டிட்டோ ஆஃப் யூகோஸ்லோவியா அண்ட் நசார் ஆஃப் எகிப்த் அண்ட் சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட்
குவாமி குமாரா ஆஃப் கானா, இந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக இவங்க எல்லாரும் ஃபாதர்ஸ் அந்த இதுக்காக பாடுபட்டவங்க. இப்போது நெல்சன் மண்டேலா இந்த மோட்டோனோ பார்க்கலாம். நெல்சன் மண்டேலா, leader of African National Council of South Africa, a determined fighter against apartheid. அது நெல்சன் மண்டேலா வந்து ஆஃப்ரிக்கன் நேஷனல் கவுன்சில் ஓட ஒரு லீடராக இருந்தார், அதாவது ஒரு தலைவராக இருந்தார். இவர் எதுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த நிறவெறி அப்போ பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கவங்க வெள்ளையாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லி இந்த நிறவெறி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இவர் அதுக்காக தான் பாடுபட்டார். இந்தியாவும் வந்து இந்த பிரச்சனைக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த நிறவெறி எல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு, எல்லாமே இப்போ விட்டாச்சு. அப்படிங்கிறப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1990. இது வந்து இந்தியாவோட பாலிசிஸ் எல்லாம் வச்சு தான் இது எல்லாத்தையுமே இந்த ரேசிசம் வந்து நிறவெறி எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த நான் அலைன்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1990. இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரி. இப்போ இந்தியா வந்து நெய்பரிங் பக்கத்து நாட்டு கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா, இந்தியாஸ் பொசிஷன் இஸ் யூனிக் இன் இட்ஸ் நெய்பர்ஹுட். இந்தியா ஹாஸ் ஆல்வேஸ் ஃபேவர்ட் இன்டர்நேஷனல் அண்ட் ரிலேஷனல் கோஆப்ரேஷன் பிகாஸ் ஷி பிலீவ்ஸ் that through cooperation all disputes and problems among the nations can be sorted out peacefully. இந்தியாவோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஒரு அமைதியாக வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கியமான கொள்கை. And India's foreign policy is based upon the principle of developing friendly relation and cooperation with neighbors. அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நட்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பக்கத்து கண்ட்ரிஸ் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ இந்தியா வந்து எந்தெந்த நாட்டு கூட வந்து அவங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சைனா, பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் பர்மா, இந்த கண்ட்ரிஸ் கூட வந்து இந்தியா வந்து லேண்ட் ஃபார்ம் பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குது. இப்போ கடல் எல்லையை வந்து எந்த கண்ட்ரி கூட ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். அதாவது நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இருக்காங்க. அண்ட் சைனா, நேபாள், பூட்டான். நார்த்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, நேபாள், பூட்டான் 3 கண்ட்ரிஸ் இருக்காங்க. மியான்மர் அப்படிங்கிறது ஈஸ்டில் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் அண்ட் மால்டிவஸ் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட்டில். இவங்க எல்லாருமே வந்து நம்ம பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிஸ். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. It is a part of India's foreign policy that actively focus on improving ties with India's immediate neighbors. India provides neighbors with support as needed in the form of resource, equipment and training. Greater connectivity and integration is provided so as to improve the free flow of goods, people, energy, capital and information. அதாவது நம்ம இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, அது முக்கியமாக எதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா, நெய்பர் கண்ட்ரிஸ் கூட ஒரு இம்மீடியேட் ஒரு டைஅப் வச்சுட்டு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த பாலிசி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியா ப்ரொவைட்ஸ் வந்து நெய்பர்ஸ் வித் சப்போர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப். இந்தியா வந்து இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் சப்போர்ட் என்னென்ன வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசோர்ஸு, எக்யூப்மெண்ட்டு, ட்ரைனிங், அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா வந்து ஒரு நெய்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ACT ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. மியான்மர் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரிஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அதாவது the purpose is to ensure a stable and multipolar balance of power in the Indo-Pacific and to become an integral part of Asia. அதாவது இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா வரைக்கும், அதாவது மியான்மர் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரிஸ் ஆஃப், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஏஷியாவில் சவுத் சைடு இருக்க கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் வந்து மியான்மர் வந்து ஒரு நடுவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, நமக்கும் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸுக்கும்.
The purpose to ensure the stable and multipolar balance of power in the Indo-Pacific and to become an integral part of Asia. இப்போ எதுக்காக இந்த கொள்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஏஷியாவில் நம்மளும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியா இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ்ட் இன் general economic diplomacy with its neighboring countries as belows. இப்போ இந்தியா வந்து எப்படி வந்து ரொம்ப ஆக்டிவாக அதில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். SAARC, India believes in regional cooperation to foster the bonds of brotherhood, cooperation and peaceful coexistence. SAARC, South Asian Association for Regional Cooperation. இப்போது இந்த SAARC அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இது யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பெங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். இவங்க எல்லாருமே வந்து SAARCல மெம்பர்ஸாக இருக்காங்க. BCIM அப்படிங்கிறது பெங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர் இந்த 4 கண்ட்ரிஸுமே சேர்ந்து ஒரு எக்கனாமிக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ பார்டர் ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரி கூட்ஸ் போகணும், ட்ராவல் இங்கேருந்து கூட சரக்கு எல்லாம் அங்கே போகணும் இல்லையா. இங்கே ஒரு விஷயம் இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிடைக்குன்னா இங்கே இருக்கிறது அங்கே கிடைக்காது, அப்போ இங்கேருந்து அது அங்கே போகணும். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் இவங்க 4 கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க. BIMSTEC அப்படின்னு refers to Bay of Bengal Initiative for Multi-Sectoral Technical and Economic Cooperation. இது எதுக்காக அப்படின்னா technical and economic cooperation. Its main objective also strengthen and improve the technical economic cooperation, international trade and foreign direct investment cooperation. இப்போது இந்த BIMSTEC அப்படிங்கிறத யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் அண்ட் நேபாள் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்காக இந்த இதில் சைன் பண்ணி ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. BBIN அப்படிங்கிறது பெங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் assigned to framework to enable movement of passengers, cargo vehicles and for energy development. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கேருந்து இப்போது இந்தியாவிலேருந்து பெங்களாதேஷ் போகணும், பூட்டான் போகணும் அப்படிங்க த்ரூ பஸ் மூலியமாக போகிறது, கார்கோ வெஹிக்கல்ஸ், லோடு கூட்ஸோட போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த BBINல எல்லோரும் இருக்காங்க. இப்போது இது மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாஸ் ஒரு பெரிய கண்ட்ரி. இட் ஹேஸ் ஹை ஸ்டேட்டஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் டு மெயின்டைன். இந்த முக்கியமான வெளியுறவு கொள்கை என்ன அப்படின்னாலே ஒரு சுதந்திரமும் ஒரு அமைதியும் ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்ஸ். அவர் ரிலேஷன் வித் மேஜர் powers have acquired a strategic depth. அதாவது நம்ம வந்து இந்தியா வந்து எந்த ஒரு கண்ட்ரியோட இப்போது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க இல்லையா, அதுலலாம் எதுலேயுமே ஜாயின் பண்ணல இந்தியா. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அமைதி மட்டும்தான் பிடிக்கும். ரீகேப்: நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் நாட் ஒன்லி ஃபார் பீஸ் பட் ஆல்சோ ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைதிக்காக மட்டும் இல்லை, அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான். Indian Defense Forces consists of an Army, Navy, Air Force, various paramilitary organizations and various inter-service institutions. இப்போ இந்தியாவில் பாதுகாப்புத்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், துணை இராணுவம் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இது எல்லாத்துக்கும் வந்து சுப்பீரியர் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார்? இந்த ஆர்மி, நேவி எல்லாத்துக்குமே. இந்தியா ஹேஸ் மெயின்டைன் கோட் ரிலேஷன்ஷிப். எல்லா கண்ட்ரீஸ் கூடயுமே வந்து ஒரு ரொம்ப அன்பான ஒரு நட்பான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. இந்தியா கிவ்ஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டு ஹர் நெய்பர்ஸ். பக்கத்து கண்ட்ரி அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எந்த கண்ட்ரியுமே ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியும் இல்லையா. இதெல்லாமே வந்து அதோட ஃபாரின் பாலிசியில் முக்கியமான ஒன்று. இந்தியா ஹேஸ் பின் இம்ப்ளிமெண்டிங் எ பாலிசி ஆஃப் asymmetric engagement to strengthen bridges of friendship and create new opportunities for the growth and security. இப்போ இந்தியா வந்து பக்கத்து கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு நெய்பர்ஹுட்டோடு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்மளோட பாதுகாப்பை ஒரு டைம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது போக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த நாளோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா?
இப்போ glossary பார்க்கலாம். நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நாட்டோட பாதுகாப்பு. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நாட்டின் பாதுகாப்பிற்கான படைகள் என்னென்ன இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பேராமிலிட்ரி எல்லாமே இருக்குது. நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது எந்த பக்கமுமே இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கிறது. ரியாஸ்லிசம் அப்படிங்கிறது இன அடிப்படையில் வேறுபாடுக்கானது. அதான் பார்த்தோம் இல்லையா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த நிற வேறுபாடை வச்சு ரொம்ப நெல்சன் மண்டேலா அதெல்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க. இதுதான் ரேசிசம். ஃபார்டீரியர் அப்படிங்கிறது எல்லை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லைகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.